eBayல இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று விற்க போறீங்கன்னு வைப்போம். நெகோசியேஷன் பண்ணுவாங்களா? அதைத்தான் நம்ம விலையே போட்டுட்டோமே, அதுல எப்படி நெகோசியேஷன் இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உண்மையிலேயே நெகோசியேஷன் இருக்குதுங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னா, பையருக்கு மேக் அன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று காட்டும். அதுல அவர் கிளிக் பண்ணான்னு சொன்னா, நீங்க அந்த பொருளை $25 போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட அவர் கேட்கலாம், ஒரு $20 நீ தாரியாப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆஃபர் ஒன்று கேட்கலாம். உங்களுக்கு அது சூட்டபிளா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, அதே $20 அவர் பேமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குவார். இது எல்லா பையர்ஸும் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிரைஸுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி eBayல எல்லா பையர்ஸுமே இன்ஸ்டன்டா ஆர்டர் போடுறது கிடையாது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி அந்த ப்ராடக்ட் நீங்க டெலிவரி பண்ண போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த ப்ராடக்ட்டை பத்தி கேட்கலுமோ அது அவ்வளோத்தையுமே உங்களோட செட் பாக்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி சில பையர்ஸ் பல்க் குவான்டிட்டி உங்கள்ட்ட கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி டிஷர்ட் அப்படின்னு சொன்னா ஒரு 50 டிஷர்ட் வேணும், இல்ல 100 டிஷர்ட் வேணும், அந்த மாதிரி உங்கள்ட்ட ஆர்டர்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் ஒரு நெகோசியேஷன் பண்ணி அவருக்கு அந்த ஆஃபரை சென்ட் பண்ண முடியும். இப்படி பண்றதன் மூலமா நீங்க வின் டு வின் கஸ்டமர் சர்வீஸ் ஹேண்டிலிங் இதன் மூலமா பண்ண முடியும்.